மல்கியால 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். மல்கியா மையமா என்ன சொல்லுவாங்க? கர்த்தருடைய பாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மல்கியானா மை மெசஞ்சர். அவசரமாக ஒரு செய்திய தீர்க்கதரிசி கட்டாயம் கொடுக்க வேண்டியிருக்கு. அது தேவனுடைய மனதின் பாரம். ஒரு விஷயத்தை கவனிங்கடா, அதை நீங்க தூக்கி நிறுத்தணும் அப்படின்னு யார்கிட்ட பேசுறாரு? தீர்க்கதரிசியை கொண்டு தன் ஜனங்கள்கிட்ட பேசுறாரு. அப்ப நான் உங்கள்கிட்ட சொன்னேன், மல்கியா 4 அதிகாரத்தை வாசிச்சுட்டு வாங்கன்னு ஒரு சிலர்கிட்ட சொன்னேன். அப்ப ஒவ்வொருத்தவங்களும் வாசிச்சு சொன்னாங்க. அப்ப நான் கேட்டேன்ல, சில வேர்டு வந்து திரும்ப திரும்ப வருது, அப்படியான வேர்ட்ஸ பாருங்க, என்ன விஷயம் கவனிங்கன்னு சொன்னேன். அதுல மல்கியா புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய மனதின் பாரம் என்னன்னா, ஒன்ன நீங்க தூக்கி நிறுத்தணும், அதை கவனிங்கன்னு சொல்றதுல 9 தரம் காணிக்கை என்ற வார்த்தை வருது. 2 முறை தசம பாகம் என்ற பதம் வருது. 3 முறை பலி என்று வருது. 9 முறை காணிக்கை, 2 முறை தசம பாகம், 3 முறை பலின்னு வருது. இவங்களுக்கு இப்ப அடுத்த கிளாஸ்ல ஒருவேளை நான் டைத்த பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஆனா இத டைத்தா நான் வந்து டைத்து கொடுங்க என்று கட்டாயத்தின் பேர்ல குற்ற மனசாட்சியிலையும் பயத்திலையும் கொடுக்கிற இடத்துக்காக இந்த வசனத்தை நான் காட்டல. இது மல்கியால வந்தோடனே தசம பாகத்துக்கு இந்த வசனத்தை அதிகமா காட்டுனனால உங்களுக்கு ஒரு வேளை தசம பாகம்னு ஒரு ஃப்ரேம் டக்குன்னு முன்னாடி வந்து விழுந்துரும். நான் அதனால சொல்றேன், அந்த பழைய லென்ஸ் விஷயத்தை பத்தி நான் பேசல. மல்கியா புத்தகத்தை பத்தி சொல்லும் போது காட் என்ன பண்றாருன்னா 8வது வசனத்துல சொல்றாரு, குருடானவற்றை நீ என்ன பண்றீங்க? எனக்கு பலியிடுறீங்க. அதை நல்லா கவனிங்க. குருடானவற்றை பலியிடுகிறீர்களே, அது தவறு இல்லையா? நொண்டியும் நோயுமாய் கிடந்தவற்றை பலியிட கொண்டு வருகிறீர்கள், அது குற்றம் இல்லையா? நல்லா யோசிங்களேன். குருடானதை கொண்டு வராங்களா, நொண்டியும் ஊனதுமானதையும் கொண்டு வந்து பலி செலுத்துறாங்க. அதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. அவற்றை உன் மாநில தலைவனுக்கு கொடுத்து பாரு. இது நான் இன்னொரு வெர்ஷன் வாசிக்கிறேன். அவன் உன்னை குறித்து மகிழ்ச்சி அடைவானோ, உனக்கு ஆதரவு அளிப்பானோ என்கிறார் படைகளின் ஆண்டவர், சேனைகளின் கர்த்தர். என்னத்தை வந்து கொடுக்குறாங்கன்னா, நொண்டி ஊனம். எந்த மனசுல கொடுக்குறாங்க தெரியுமா? ஏண்டா சாமி, சரியான தொல்லையா இருக்கு, கொடுன்னு வேண்டாம் வெறுப்பா இருக்குன்னு சொன்ன மனசுல கொடுக்குறாங்கன்னு சொல்லி, இது நான் எடுத்து சொல்லலைங்க. 13வது வசனத்துல இருக்கு பாருங்க. இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி. அதுல இன்னொரு மொழிபெயர்ப்பு என்னன்னா, சரியான தொல்லை பிடிச்சதா இருக்குப்பா இது கொடுக்கிற விஷயம். உங்க இருதயத்துல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அது புதுசு இல்ல, அப்பவே ஒண்ணு இருந்திருக்கு. இப்படி சொல்றான். அப்ப இவங்க நினைக்கிறாங்களா இருக்கும், கடவுளுக்கு இந்த எலியா சொன்னது போல. நான் அப்பப்ப பார்ப்பேன் எலியாவை பார்க்கும்போது. யோனா தீர்க்க தரிசன புத்தகத்துல யோனாவை வந்து நான் இஸ்ரவேல் ஜனங்களா பார்ப்பேன், எபிரேய மக்களா. மத்த புறஜாதிகள்ல நினிவே மக்களா நான் பார்ப்பேன். கடவுள் மனதுருகுவாரு. யூதனுடைய இதயம் எப்படிப்பட்டதா இருக்கோ அதே மாதிரிதான் யோனாட இதயம் பார்ப்பேன். தேவனுடைய இதயம் எப்படி, அதே மாதிரி இந்த இடத்துல எலியாவை நான் பார்க்கும்போது எப்படி பார்ப்பேன்னா, அவன் தேவன் என்ன சொல்லுவான், நான் மட்டும்தான் இருக்கேன், என்ன காட்டிலும் வேலை யாரும் இல்லை. சில நேரங்கள் நமக்கு அந்த நினைப்பு ஒரு காலம் இருந்திருக்கலாம். இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அதுதான் நினைப்பு. இந்த இடத்துல நாங்க தான் பலி சொல்றோம், நாங்க செலுத்தாட்டி அவருக்கு, நாங்க இல்லாட்டி வேலை நடக்காது, நாங்க இல்லாட்டி அவர் இதாக மாட்டார் அப்படின்னு இருந்துட்டாங்க. அப்ப அவர் சொல்றாரு, கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி மறையும் திசை வரை வேற்றினத்தாருடைய என் பெயர் புகழ் மிக்கது. எவ்விடத்திலும் என் பெயருக்கு தூபமும் தூய காணிக்கையும் செலுத்தப்படுகின்றன. ஏனெனில் வேற்றினத்தாரிடையே என் பெயர் புகழ் மிக்கதே என்று அவர் சொல்றார். இது எங்க இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். எப்படின்னா, நாங்க மட்டும்தான் சரியான தொல்லை எப்போ அப்படின்னு இருக்கும்போது அவர் சொல்றாரு,
உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 11ஆம் வசனத்தை தான் நான் இப்ப வாசித்தேன். சூரியன் இதைக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமா இருக்கும். எல்லா இடங்களிலும் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமா இருக்கும் என்று சேனையின் கர்த்தர் சொன்னார். நீ நினைச்சிட்டு இருக்கியா யூதனா இருக்கிற யாக்கோப்பின் சந்ததியே, இங்க பாரு, நீ வேறு இனத்தான்னு நினைக்கிறல்ல. எலியாவே, நீ மட்டும் நினைக்கிற 7000 பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும் போது இவருக்கு காணிக்க அவசியமா? இவருக்கு தூப அவசியமா? ஏன் இவன் எதிர்பார்த்துட்டு இருக்காரு? உங்களுக்கு இருதயம் திரும்புதா? புரியுதா நான் சொல்றது? 3ஆம் அதிகாரம் அதற்கு அப்படியே வாசிட்டு போறேன் பாருங்க. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அது வந்து ஜான் த பேப்டிஸ்ட். அவன் எனக்கு முன்னாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். அது ஜீசஸ் வர போற மேட்டர். இதோ வருகிறார் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் மன்னாருடைய சவுக்காரத்தை போலவும் ஒரு பகுதியப்ப ஜீசஸுடைய பிறப்பை பத்தி சொல்லப்படுது, அவருடைய வருகைய. வண்ணாருடைய சவுக்காரனா என்னன்னு தெரியும் தானே? நீங்க உடம்புக்கு பூசி தேய்க்கிற மாதிரி சாஃப்டா இருக்கானா? தோலை உரிக்கிற சோப்பா இருக்குமா? அவ்வளவு ஹார்டா இருக்குமா? அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாயிருக்கும்படி நீதியாய் காணிக்கைகளை செலுத்தும்படி. நீ கர்த்தருடையவனா இருக்கணும், நீதியா காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அப்பொழுது பூர்வ நாட்களில் முந்தின வருஷங்களில் இருந்தது போல யூதாவின் காணிக்கைகளும் எருசலேமின் காணிக்கைகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். கொடுக்கிற விஷயம் அவருக்கு பிரியமா இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? இந்த 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 மல்கியால சொல்லுது, நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதைவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் ஆகிய கூலிக்காரனின் கூலியை அபகரித்துக் கொள்ளுகிறவர்கள், பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புறஜாதி கைவிடப்பட்டவங்க ஃபாதர்லெஸ்ஸா இருக்க ஜெனரேஷனுக்கு நான் என்னவா இருப்பேன்? நியாயம் கேட்டு வருவேன். இதை யாரு பண்றா? அவருடைய மூத்த சேஷ்ட புத்திரன். அவன் யாரு? யாக்கோப்பின் சந்ததி. மத்தவங்க எல்லாரும் அவனோட பிள்ளைகள் தான். ஆனா மூத்த குமாரன் பண்ற சேட்டை இது, கொடுக்கிறதுல. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோப்பின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்துக்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்தில் திரும்ப. இப்ப சொல்றாரு, திரும்ப சொல்றாரு. மேல சொன்னாரு யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற காலம் வரும். ஜீசஸ் வந்தாதான். ஜீசஸ் அதை செய்யும் போது இப்ப ஏன் கிட்ட திரும்புங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். இதுதான் மல்கியால இருக்க விஷயம். எதினாலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளும் தானே. காணிக்கை, தசம பாகம். நீங்கள் சபிக்கப்பட்ட ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களையும் பண்டகசாலையில கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் காணியை பட்சித்து போடுகிறவரை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பலம் இல்லாமற் போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இது எப்ப சரியா வந்து கிவிங் நடக்கும் போதுதான் இந்த பிளெஸிங் நடக்கும். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியே நீங்க வாசிக்கும் போது இதுல இருக்கிற இஷ்யூ என்னன்னு பாத்தீங்களா? இந்த தசம பாகுன்னு சொல்றோம். அந்த தசம பாகம் என்பது எபிரேய வார்த்தையில மாஷேர்னு சொல்லலாம். தசம பாகம் மாஷேர். ஓகே, அது உங்களுக்கு தெரியும், 10ல் ஒரு பங்கு மேட்டர். அது இஸ்ரவேல் மக்கள் மத்தியில அது ஒரு தெய்வீக கட்டளை. எதுக்கான தெய்வீக கட்டளை? லேவிய ஆசாரியத்துவம் இருக்கு தானே, அதுக்கானதும் ஆலய சேவைகளுக்கானது. அதுக்கு இந்த தசம பாக கட்டளை இருந்துச்சு.
லேவி குடும்பம், அவன் ஆசாரியன் பிரீஸ்ட், அவன் கர்த்தர் தான் அவனுடைய பங்கு. ஆலய சேவைகளுக்கு இந்த தசம பாகம் இருந்துச்சு. இந்த ஆலய சேவைகளை ஆதரிக்கவும் லேவியின் குடும்பத்தை ஆதரிக்கவும் நீ உன் 10ல ஒவ்வொரு பங்கையும் கொண்டு வந்து என்ன பண்ணு, கொடு. இந்த நடைமுறை எதை வெளிப்படுத்திச்சு? நிதி பரிவர்த்தனை, ஒரு மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்ல, இன்னொரு பக்கம் ஒரு வழிபாட்டு முறை. மனிதனுடைய ப்ரோக்ரசிவ் ரெவலேஷன் நாம சொல்லுவோம்ல, சில நேரம் அடுத்த இதுல திரும்ப ஒரு ஞாபகப்படுத்துறேன். மனிதன் கடவுளை வழிபடுற விதத்துக்கான அவனுக்கு புரிந்த மொழியில அது நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த முறைமை தான் அவனுடைய இருதயம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்திருக்கு என்ற ஆன்மீக செயலுக்கான ஒரு அடையாளம். காட வர்ஷிப் பண்றதுக்கான ஒரு, புரியுதா, அடையாளம். மேனேஜ்மெண்ட், அப்புறம் அவன் ஒரு காட வழிபடுற விதம், அப்புறம் தான் மனசு அவரை வர்ஷிப் பண்ணுது, நான் சப்மிஷன் பண்ணிருக்கேன் என்ற அடையாளம் தான் இந்த காணிக்கை முறை இருந்துச்சு. அப்ப தசமபாகம் என்ற முழு சொற்றொடர் வரும்போது அவர் வலியுறுத்துறாரு, இங்க பாரு, நேர்மையாகவும் உண்மையாகவும் நீ கொடு. இது எந்த அளவுக்குன்னா, இதுல நான் படிக்கும் போது ஒரு விஷயத்த நான் கவனிச்சேன். தேவன் ஒரு இடத்துக்கு அவங்களை அழைக்கிறாரு. உனக்கு வர எல்லா விஷயத்திலையும் நான் ஆதாரம் என்று உன் இருதயம் எப்பொழுதுமே நம்பிட்டு இருக்கணும். நான் ஆதாரம் இல்லைன்னு நீ நினைக்கும் போது அசைய ஆரம்பிக்கிற. நான் ஆதாரமா இருக்கும்போது அந்த ஆதாரத்துல இருந்து இந்த பூமிக்குரிய மனிதர்களுக்கு நீ ஆதாரத்தின் ஒரு நபரா மாறுற. நீதான் ஆசீர்வாத வாய்க்கால். தேவனே உன் வாழ்வுக்கான அனைத்து ஆதாரம். சக மனிதர்களும் உறவுகளும் ஏதோ விதத்துல அவங்க வாழ்க்கையில நீ ஆதாரமா மாறணும். பிறர் மேல நீ அக்கறை காட்டணும். அதுக்காக தான் இந்த காணிக்க தசம பாகம் என்ற கான்செப்ட் வச்சிருந்த. இவன் நான் உங்ககிட்ட கேக்குறேன், இவன் கொண்டு வர இந்த பழி இதெல்லாம் எப்படி செயற்படுது கொடுக்கிறது? ஆசாரிய குடும்பம் லேவி குடும்பம் எடுத்து சாப்பிட போகுது புத்திரர்கள். அவங்க சிலருக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க. சிலருடைய தேவைகள் சந்திக்கப்படும். அதுல ஒரு பகுதியை எடுத்து தேவனுக்கு என்ன பண்ணுவாங்க? எரிச்சு சாம்பல் ஆக்குவாங்க. இப்ப இவன் இப்ப நீங்க ரோட்ல நினைச்சு பாருங்க, எங்கேயோ அடிப்பட்ட கோழியை எடுத்து உங்க குடும்பத்துக்கு கொடுப்பீங்களா? சொந்தக்காரவங்களுக்கு ஏதோ ஒரு மாடை கொடுப்பீங்களா? அதெல்லாம் என்னது, நியாயப்பிரமாண காலங்கள்லயே அதெல்லாம் தீண்டத்தகாதது. இவங்க எல்லாம் கொண்டு என்ன பண்றாங்கன்னா, கொடுக்கிற பழி எல்லாமே மோசமா இருக்கு. நோயுற்ற ஒன்றை கொண்டு கொடுப்பதுனால கடவுளுக்கு பாதிப்பா? இப்ப யார் யாருக்கு பாதிப்புன்னு பாத்தீங்களா? இல்ல எங்களுக்கு பாதிப்பு இல்ல. நாங்க கொடுக்கிறோம்னா யாருக்கு பாதிப்பு? அது அந்த எபிரேய முறைமைகள் இல்ல பங்கு இருக்கிற மக்களுக்கு. இப்படியே போறது எந்த அளவுக்கு இவங்க தேவன் ஆதாரமா இல்லைன்னு உணர்ந்தவங்க, மக்களுக்கு ஆதரவா இருக்க வேண்டியவங்க, இந்த சிஸ்டமே இந்த வாழ்வியல் முறையே இல்லாம என்ன ஆகுது, எனக்குன்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அவர் சொல்றாரு, எதுலடா நீங்க என்ன வஞ்சிக்கிறீங்க? அவர் இங்க பாருங்க, உங்ககிட்ட அவர் 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு. 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு அதுல 1 லட்சம் ரூபாவை நீ என்ன பண்ணு, இப்படி தானு கேட்கிறான்னு உதாரணமா வைங்க. 10 லட்சமே அவருடையதுதான். ஒரு ராஜா 10 லட்சத்தை கொடுத்து 1 லட்சம் தான் உன்ட்ட கேட்டா, 10 லட்சத்தை உனக்கு சுதந்திரமா கொடுத்துட்டு 1 லட்சம் தான்னு கேட்டா என்ன புரிதல் நமக்கு இருக்கு? எல்லாமே அவருடையது தானே. ஆனா நம்ம இருதயத்தை நம்பி கொடுக்கிறார். உண்மை உள்ளவங்களா இருப்போம்னு கொடுத்து அதன் மூலம் தேசங்களுக்கு நீ ஆசீர்வாத வாய்க்காலா இருப்பன்னு சொல்லி கொடுக்கிறாப்புல. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, தேவன் ஆதாரம் இல்லைன்னு சொல்லி லேவியன் தான் வாழ்ந்த காலத்திலேயே இவங்க 11 கோத்திரத்துக்கும் ஆடு மாடுகள் இருக்கு, தோட்டத்துறவுகள் இருக்கு. லேவியனுக்கு யாருதான் அவருடைய பங்கு? கர்த்தரே அவனுடைய பங்கு. அவனுக்கு ஆடு மாடு எதுவுமே கிடையாது. அவங்களாச்சும் கடவுளுக்கு பவ்யமா நடந்தாங்க. அந்த சிஸ்டம்ல போய் கை வச்சுட்டாங்க.
இருக்கு மல்கியா வச்சா அங்க குழம்புனா தேவனுக்கும் ஆன்மீக தொடர்புக்கும் இடைப்பட்ட ஒரு மீடியேட்டரா அவங்க இருக்காங்க, மக்களுக்கும் தேவனுக்கும். எந்த அளவுக்குன்னா பாவ நிவாரண பலின்னு ஒண்ணு சொல்றோம்ல, அந்த பலி இவங்க கொடுத்தோன்னே லேவியர் என்ன பண்ணுவாங்கன்னா உட்கார்ந்த ஆசாரிய குடும்பம் சாப்பிடுமா. சாப்பிடும் போது அதுல அடையாளம் என்னன்னா, என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டாயிட்டு. இப்ப நீங்க எனக்கு ஒரு காணிக்க கொடுக்குறீங்க, நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன், இதை நான் எடுத்து நான் சாப்பிடுவேன், அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு சொன்னோன்னா எத்தனை பேட மனது இதை நான் யூஸ் பண்ணுவேன், இதுல ஒரு வாய் நான் ஒரு வேளை சாப்பிடுவேன்னு சொல்லும் போது எவ்வளவு உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. அது மாதிரி இவங்க பலி செலுத்தணும்னு நீங்க சமைச்சோன்னு உட்காந்து பாத்துக்கிட்டே இருப்பீங்க தானே சாப்பிடுறாங்களான்னு. அந்த மாதிரி பலி செலுத்தணும்னு, பாவ நிவாரண பலி செலுத்தணும்னு இவங்க குற்ற மனசாட்சியில இருக்காங்க. தேவன் அங்கீகரிச்சார் என்றதுக்கு அடையாளம் லேவி குடும்பம் உட்கார்ந்து சாப்பிடுமா. அப்ப இவங்களுக்கு வருமா குற்ற மனசாட்சி, நீங்க என் பாவம் மன்னிக்கப்பட்டது. அதன் அடையாளம் தான் இயேசு சொல்றாரு. புதிய ஏற்பாட்டுல இது எக்ஸ்ட்ராவா ஒண்ணு சொல்றேன், போனஸா. கொம்யூனியன் அப்ப பாஸ்காவை அவங்க சாப்பிடும் போது, உனக்காக அடிக்கப்பட்டதை சாப்பிடும் போது நீ நினைவு கூறும் போது நீ சுகமாக்கப்பட்டாய், பலவீனன் இல்ல, வியாதி இல்ல, மரணம் இல்ல நீ நினைக்கிறதானே. இப்ப என்னுடைய திருவிருந்தை எடுத்து வேற யாரும் சாப்பிட தேவையில்ல, உனக்காக நான் பலியிட்டதை நீயே சாப்பிடு, நினைவு கூர்ந்து. இதுல ரகசியம் புரியுதா நான் சொல்றது? பழைய ஏற்பாட்டுல அவங்க சாப்பிடும் போது உனக்கு குற்ற மனசாட்சி நீங்கும். புதிய ஏற்பாட்டுல பலினா உன்கிட்டயே தாரேன், அதை நீயே நினைவு கூர்ந்து சாப்பிடு, உன் குற்ற மனசாட்சி நீங்கும், நீ வியாதியிலிருந்தும் பலவீனத்திலிருந்தும் மரணத்திலிருந்து நீக்கப்பட்டா. இது கொரிந்தி புத்தகம் சொல்தி. இதை அறியாதபடியினால் அநேகர் வியாதியிலும் வேதனையோட எண்ணத்தோட இருக்கீங்க, பலவீனமா இருக்கீங்க. அப்ப நாங்க இப்ப நம்ம கையிலே கொடுத்துட்டாரு, நீயே சாப்பிடும் போது நீயே நிதானித்து சாப்பிடு. அவங்க நிதானித்து சாப்பிடும் போது அவங்களுக்கு ஹீலிங் நடக்கும் ஆட்டுல, குற்ற மனசாட்சியில. இப்ப சொல்லிட்டாரு, நீயே நான் உனக்கு பலியானேன்னு நிதானிச்சு சாப்பிடுன்னு சொல்றாரு. புரிஞ்சிச்சா? கிறிஸ்துவின் அன்பை புரிஞ்சுக்கோங்க. அந்த இதையும் ஒப்பிட்டு சொல்லிட்டு இருக்கேன். உன்னதமான ஒரு அன்பு. உன் குற்ற மனசாட்சி அவங்க சாப்பிட்டதெல்லாம் நீக்கப்பட்டுச்சுன்னு உணர்ந்த. இப்ப நான் உன்கிட்டே கொடுத்தேன், நீயே நிதானித்து நீ சாப்பிடு, அப்ப நீ நியாயம் தீர்க்கப்பட மாட்டாய். இந்த 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 விஷயத்துல 10 லட்சம் அவர் கொடுத்துட்டு 10 லட்சம் கொடுத்துட்டு 1 லட்சம் தான்னு கேட்டா அதை வச்சு அவரா பயன்படுத்த. இப்ப இங்க நாங்க வெட்டுறது எல்லாமே, இவங்க பலி செலுத்துறது எல்லாத்தையுமே அவர் இந்த நாங்க சொல்ல படைப்பம் தானே, கடவுள் சாப்பிட்டு போவாரு, டேஸ்ட் பண்ணிட்டு போவாரு, அந்த மாதிரி நம்ம கடவுள் இறங்கி இது பண்ணிட்டு போறாரா? இல்ல 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 இல்ல. அவர் எதை வச்சாலும் அவர் ஒருபோதும் ஜெருசலேம் தேவாலயத்தை கட்ட அவர் கேட்கல, ராஜா அவர் கேட்கல, இவங்களே தான் கேட்ட. இவங்களுடைய இதயத்தின் மொழியில ப்ரோக்ரசிவ் ரெவலேஷன்ல பேசிட்டு வரும்போது ஒரு விஷயம், தசம பாகம், அதை அடுத்த முறை நாங்க லைட்டா உங்களுக்கு காட்டுறேன். அந்த அந்த லாங்குவேஜ் அவங்க கூட பேசுறாரு. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல எங்கேயுமே நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி தசம பாகம் கதையே கிடையாது. இல்ல இல்ல இல்ல, ஆபிரகாம் கொடுத்தாரு, யாக்கோப்பு கொடுத்தாரு. ஆபிரகாம தசம பாகம் கொடுக்க சொல்லி தேவன் சொல்லவே இல்லை. அப்புறம் ஆபிரகாம் மாசம் மாசம் மெல்கிசேதேக்குக்கு கொடுத்தான் என்றும் இல்லை. அப்புறம் அங்க 2 ராஜா இருக்காங்க, அவன் மெல்கிசேதேக்குக்கு ஏன் கொடுக்கணும்? இல்ல இல்ல, யாக்கோப்பு கொடுக்குறேன்னு சொன்னா, ஆனா அவன் யாருக்கு கொடுத்தான், எங்க கொடுத்தானே தெரியாது. அவன் தசம பாகம் கடவுள் முதல்ல ஆசீர்வதித்த முன்னாடியே ஆசீர்வதிச்சுட்டாரு. ஆனா அவன் என்ன சொல்றானா, நீங்க என்ன இப்படி பண்ண உங்களுக்கு தருவேன்னு சொல்றான். ஆண்டவரோட டீல் பேசுறான், அத டைத் என்ற பேர்ல. அப்ப பழைய ஏற்பாட்டுல தசம பாகம் என்பது என்னவா இருந்துச்சு? அப்ப தசம பாகம் என்ற அந்த லாங்குவேஜ் காட நியாயப்பிரமாணத்துக்குள்ள உள்ள கொண்டு வராரு. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையதுன்னா நான் கொடுக்கறதுல அவர் அவருடைய வங்கி கணக்கு நிரப்பிக்கிட்டு இருக்க போகுதா? அவர் அதுலதான் கார் ஓட்டுவாரா பெட்ரோல் போட்டு? அவர் அதுலதான் பைக் ஓட்டுவாரா? அது போட்டாதான் அவருக்கு வீட்டு வாடகை கட்ட முடியுமா? என்னங்க, அது கிடையாது. கிவிங் என்பது நான் முன்னாடி பேசினேன், அவருடைய வார்த்தையில் ஒரு விஷயம். இந்த 2 நாளா நான் பேசிட்டு இருக்கேன். அதுக்காக தசமபாகம் கொடுக்க சொல்றீங்களா? இல்லையா? இல்ல இல்ல, நியாயப்பிரமாண முறையில தான் வேணா கொடுக்கணும், நான் இப்ப கிருபைக்குள்ள நான் வந்தவனா இருக்கேன், ஆனாலும் நான் கொடுக்க மாட்டேன். இல்ல 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 இல்ல, கொடுக்கறத பத்தி தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன்.
கொடுக்கறதுல பழுது இல்லாம கொடு. நீங்களே நினைச்சு பாருங்க, உங்க வீட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க 3 கிலோ இறைச்சி கொண்டு வராங்க, சிக்கன். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சமைச்சு கொடுக்கணும். வீடியோஸ்ல எல்லாம் காட்டுற மாதிரி பழைய இறைச்சி துண்டை வெட்டி அதுல போட்டு கொடுத்தாங்க, நீங்க சமைச்சு சாப்பிட்டுட்டீங்க. கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்பா நீங்க இருக்கீங்க, வீட்டுல இருக்கவங்க இப்படி செஞ்சிட்டாங்க. யாரு வீட்டுல இருக்க? யாரோ செஞ்சிட்டாங்க, இல்ல மூத்தவன் இப்படி பண்ணிட்டான். ஒரு இளையகுமாரன் மூத்த குமாரன் சம்பவத்துல மூத்தவன் எப்படி பண்ண, அந்த மாதிரி இவன் வந்து பண்ணிட்டான். அந்த மூத்தவனை கூப்பிட்டு நீங்க என்ன ட்ரீட் பண்ணுவீங்க? உட்கார வச்சு என்ன பேசுவீங்க? இவன் வாங்கிட்டு போனதே அப்பாட காசு தான். ஆனா அதுல வாங்கிட்டு போயிட்டு இந்த காரியம் எல்லாம் பண்ணிட்டு வந்து மத்த குடும்பத்துல இருக்க 10 பிள்ளைகளுக்கும் கொடுக்குறான். அவன் இதயம் வஞ்சனை உள்ளதா இருக்கு. அவனை பார்த்து எப்படி ஃபாதர்ஸ் ஆர்ட்ல நீங்க டீல் பண்ணுவீங்க? அவர் ஃபாதர்ஸ் ஆர்ட்ல டீல் பண்ணது மல்கியாட லென்ஸ்ல இவ்வளவு கொஞ்சம் கொடூரமா இருக்க மாதிரி இருக்கு. அவர் அந்த இடத்துல ஃபாதர்ஸ் ஆர்ட்ல தானே டீல் பண்ணியிருக்காரு. நான் அப்பா வந்து அப்பாக்கான கனம் எங்கடா, என்ன அப்பா அப்பான்னு நீங்க கூப்பிடுறீங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தானே அங்க பேசுறாரு. சரி, இந்த வசனத்துக்கு வாங்க, 2 கொரிந்தியர் 8:9. அவர் மல்கியால சொல்றாரு, நீங்க கிவிங்ல வந்து ஒரு விஷயத்த நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் வருவாரு, அவர் பிரதான ஆசாரியனாகவும் செயற்படுவாரு, பலியாகவும் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓ நிலைக்கு வந்து ஒன்னு அந்த நிலைக்கு ஏத்துவாரு பாரு அப்படின்னு சொல்லி 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே. மல்கியால இருந்த யாக்கோப்பின் புத்தர்களுடைய மனம் என்ன மனம்? இந்த வசனத்துக்கு ஒப்பிட்டு நான் பேசுறேன். என்ன மனம்? தரித்திர மனம். நீ தரித்திரனா இருக்க, தரித்திரமா இருந்து இந்த விஷயத்த நீ செஞ்சிட்டு இருக்க. நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே, உன் தரித்திரம் போய் ஐஸ்வர்யனாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானார். அதுதான் மல்கியால சொல்றாரு. அவர் வந்து காணிக்க சிஸ்டம் என்ன பண்ணுவார்னு சொல்லி இருந்துச்சு, ஒழுங்குபடுத்தி உங்களெல்லாம் தேய்ச்சி தோலை உரிப்பாரு என்ற இடத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில சொல்லிட்டாரு. வேதப்பாரக பரிசையோட பேசினவர், காணிக்கையாகவும் நானே ஆயிடுறேன், உங்களுக்கு சொன்னா புரிய மாட்டேது, நான் என் தோலை உரிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தன் தோலை உரிக்க வச்சு, தன் தோலை உரிச்சு அவரே காணிக்கையாகி, காணிக்கனா இப்படி இருக்கணும்டா, என்னையே கொடுக்கிற மாதிரி உன்னதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி காணிக்கையின் மகத்துவத்தை காட்டுனதுதான் இயேசுவின் மரணத்தின் ஒரு பெரும் பகுதி. உங்களுக்கு இந்த ஆடு மாடு கொடுக்கறதுல பிரச்சனை இருக்கு, எவ்வளவு வஞ்சிக்கிறீங்க, தரித்திரனா இருக்கீங்கடா. நான் இப்ப பாரு உங்களை ஐஸ்வர்யாவன் ஆக்குறேன். என்ன கொடுத்த ஐஸ்வர்யாவன் ஆக்கலாம்? நான் என்ன கொடுக்குறேன், உன் மென்டாலிட்டிய நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லி பிள்ளைகளாகிய நமக்காக அவர் மாமிசமும் ரத்தமும் ஆகி மறித்து நம்மள அந்த தரித்திரத்துல இருந்து வெளியே கொண்டு வந்து அவருடைய ஐஸ்வர்யம் ஆகிய நிலைக்கு நிகரா நம்மளை நிப்பாட்டினார். கிவிங் என்பது, கொடுப்பது என்பது இந்த இடத்துல கட்டாயம் விசனம் வஞ்சித்து வச்சு கொடுக்கறது இல்லை. அவர் ஐஸ்வர்யத்துல நானும் பங்குள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி வார்த்தை, அவருடைய வார்த்தைக்கு இசைவாய் செயற்பட்டு நாங்கள் விதைக்கும் போது அவருடைய வார்த்தைய செயல்முறையில வெளிப்படுத்துறோம். அதுக்குதான் ஜீசஸ் வந்து அப்பத்தையும் ரசத்தையும் கையில டேன்ஜபிள் அப்படின்னா தொட்டு உணரக்கூடிய மாதிரி கொடுத்தாரு. தொடும்போது கொடுக்கப்பட்டதை உணரு, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு உணரு. அப்ப விதைக்கிற ஒவ்வொரு முறையும் நாங்க அவருடைய வார்த்தை என்ன பண்றோம், செயற்படுத்துறோம்.
அதோட இசைந்து செயற்படுகிறோம். முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன்ல, தேவனுடைய வார்த்தைய விதைக்கு ஒப்பிடலாமா அப்படின்னு. விதைக்கிறவன் உவமையில இயேசு விதைக்கிறவன விவசாயின்னு சொல்லி, விதைக்கிறவன் ஒருவன் சொல்லி விவசாயிய விதைக்கிற விதைய எதுன்னு சொன்னாரு? அது தேவனுடைய வார்த்தைன்னு சொன்னார். அந்த வார்த்தை அவனுக்குள்ள போகும்போது அவன் 100 மடங்கு பலன் கொடுப்பான் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஒவ்வொரு விதைகளிலும் அவருடைய வார்த்தை இருக்குது என்பதை மறந்துறார். வார்த்தை போதிப்பது மாத்திரமல்ல, அன்பின் என்றால் அது வார்த்தையினால் மாத்திரமல்ல, அது கிரியையினால் செயலினால் இருக்கணும். அதுதான் ட்ரூ லவ். அதனால இந்த 3 நாள் நான் பேசும்போது என்கிட்ட சொன்னாங்க, அண்ணே இன்னும் பேசுறதுக்கு இவ்வளவு பேசிட்டீங்க, ஆனா அந்த இம்பார்ட்டேஷன் ஒண்ணு இருக்குல்ல, கிவிங்ல, அது இதெல்லாம் பேசலாம் இல்லைன்னா எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நான் ரொம்ப கிவிங்ல இந்த ஏரியா இருக்கு இப்படி பேசலாம் இல்லையா, நீங்க எங்கிட்ட கதைச்சிருக்கீங்க. அதோட ரொம்ப நான் கவனமா பேச விருப்பப்படுறேன். அது ஒண்ணு அவங்களை குற்ற மனசாட்சிகளையும் பயத்துக்களையும் கொண்டு போக கூடாது. 2வது, கொடுக்காம இருந்தெல்லாம் கடவுள் நம்ம மேல கோவப்பட மாட்டாரு அப்படி என்ற இடத்துக்கும் போகாம, உணர்ச்சி வசப்பட்டு கொடுத்துட்டு நிப்பாடுற இடம் இல்லாம, ஒரு மையம் குமாரத்துவத்துல கொடுக்கிற அந்த டிஎன்ஏ ஹார்ட் கல்ச்சர்ல அவங்க மென்மேலும் வளரணும். அதனால ஃபாதர் சாட் என்ற அந்த பவுண்டரிக்குள்ள இருந்த ஹார்ட்ல இருந்து நான் பேச விரும்புறேன். ஏதோ அவங்கள கொடுங்க அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு நாள் ஏதோ செய்ய வச்சுட்டு போகாம, அது அவங்களுக்கும் அவங்க சந்ததிக்குமான ஒரு கலாச்சாரமா மாறணும் என்ற ஐஸ்வர்யத்துல பங்கெடுக்கும்படிக்குதான் நான் அதை சொல்றதுக்கு ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா பேசுறேன்னு சொன்னேன். அப்ப கொடுக்கும்போது இன்றைக்கு நான் பேசுனது ஞாபகம் இருக்கா? ஒண்ணு விதைக்கும் போது நிலத்துல போய் அந்த விதை விழுந்து 100 மடங்கு பலன் கொடுக்கிறதுக்கு அவர் சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்குல்ல, எல்லா விதைகளையும் உருவாக்கினது இஸ் வேர்ட். அந்த விதை அது போயிட்டு அவங்களுக்கு பண்ண வேண்டிய, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும், அந்த சுழற்சி முறை உண்டாகும். அந்த சுழற்சி முறை உங்களுக்கும் பலன் அளிக்கிறது. நீங்க கொடுங்க. அதனால கொடுக்கிறது விதைப்புனா என்னன்னு புரிஞ்சுட்டு தானே, அது ஒப்பனையாய் செய்யப்பட்ட ஒரு விஷயம். ஆனா நாங்க கொடுக்கிறோம். இது இந்த பணம் மண்ணு. நிறைய அதை பத்தி ஒப்பிட்டு பேச இருந்தேன், பட் கட் பண்ணி தான். அந்த மண்ணு மூலதனம். ஆனா அதுக்குள்ள காடுடைய சுவாசத்தோட வார்த்தை ஊதும் போது அது ஜீவன் அடையும் போது அது போய் சொல்றாருல, என் வார்த்தை போய் சொன்னதை நிறைவேற்றிட்டு தான் அதை திரும்பும். ஒரு பூமராங் தெரியும் தானே, சுத்தும். அந்த மாதிரி காடுடைய மூவ்ஸ் சோ சாலிடா. நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, கிவிங் என்பது சன்ஷிப்ல செய்யணும். காடுடைய குட்னஸ்ல பிலீவ் பண்ணி செய்யுங்க. தேவனுடைய நன்மை, அந்த நன்மையில இருந்து நீங்க கிவிங் பண்ண ஆரம்பிச்சு உங்களுடைய பர்ஸே நில் பண்ணி அக்கௌண்டே நில் பண்ணாலும், அந்த பணமே இல்லாத வாழ்ற ஒரு இடத்துல, இப்ப உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போகணும், இல்ல கல்யாணம்னா, என் லைஃப்ல நிறைய பார்த்து ஒரு ஹால் வேணும்னா, எனக்கு ஹால் தான் வேணும், பணம் தேவை. அப்ப ஹால் உங்களுக்கு வரும், அது யாரோ பே பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு எதுக்கும் ஒரு புக்ஸ் வேணும்னா எனக்கு பணம் தேவையில்ல, புக்ஸ் தான் வேணும். அப்ப மனித தயவு, அவருடைய தயவு மனுஷர் மூலமா வெளிப்படும். காட் குட்னஸ்னா எனக்கு கேள்விப்பட்டிருக்க ஒரு தேவ மனுஷன் ஒரு முறை காடுடைய குட்னஸ் அவருக்கு டிஸ்டர்பன்ஸாவே இருந்துச்சு. அப்ப ஒரு முறை ஒரு காஃபி ஷாப்ல போய் அவருக்கு காஃபி பிடிக்கும், காஃபி குடிக்க ரெடியா இருக்காரு. பில் கட்ட போறாரு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஒருத்தர் பில் கட்டிட்டாரு. சரி, அடுத்த முறையும் அதை கண்டுகொள்ளல, யாரோ தெரிஞ்சவங்க கட்டியிருப்பாங்க, நாங்களும் கொஞ்சம் பிரபலியம் போல, இல்லாட்டி யாரும். திரும்பியும் குடிக்கிறாங்க, பில் கட்ட போறாரு, கட்டிட்டாங்க. இது என்னடா இப்படி இருக்குன்னா, அடுத்த முறை போக்குள்ள ஒரு அவேர்னஸ் காஃபிக்கு நிக்கிறாரு. அவருக்கு முன்னாடி 5 பேர் நிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா அவர் பாக்குறாரு. 5 பேரையும் தெரியாது. பர்ஸ்ல கை கட்டி காஃபிக்கு எடுத்து கொடுக்குறாரு. சார் உங்களுக்கு கட்டிட்டு போனாங்க.
அவருக்கு காஞ்சிபுரம் முன்னாடி இருந்தாங்க, யாரு கட்டினாங்கன்னு தெரியாது. இப்படியே ஒரு நாள் நடக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஷாப்புக்கு போறாரு. காஃபி ஷாப் திறக்கிறதுக்கு முன்னாடி போய் நிக்கிறாரு. யார்ரா பார்க்கலாம் எனக்காக கட்டுறது. முதலாவது போய் அவர் தான் உட்கார்ந்தாரு. காஃபி கேட்டாரு. சரி, உங்களுக்காக கட்டிட்டாங்க சார். நேத்து நைட்டே கட்டிட்டு போயிட்டாங்க. இப்படி ஒருத்தர் வருவாரு மார்னிங் அவருக்கு இதை பண்ணுங்க. காட் தன்னுடைய நன்மையினால வெளுன்னு வெளுத்துட்டாரு. எப்படி தெரிஞ்சுன்னா அவருக்கு சொன்னாரு, நீ என் நன்மையை ருசி பார்த்து போதுண்டா சாமின்னு சொல்ற வரைக்கும் என் நன்மையினால் உன்னை திருப்தியாக்குவேன். அவருக்கு காசு செலவழிக்க முடியாது காஃபிக்கு. அது கிட்டத்தட்ட பல மாதங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் சொன்னாரு, இப்ப நான் நம்புறேன். ஓகே, இப்ப நீ கூட அப்ப காசு குடுக்கிறது என்பது நான் என்ஜாய் பண்றனால குடுக்குறேன். எனக்கு சின்ன பிள்ளைல ஒரு ஆசை இருக்கு தானே, நாங்க என்னதான் செஞ்சாலும் நம்ம பிள்ளைகள் அதுகள் கையில காசு கொடுத்து நீ கட்டுனா டக்குன்னு பனிஸ்கார் அங்கிளுக்கு அவ எடுத்து தன்னுடைய காசு மாதிரி கொடுக்கும். அந்த என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் எங்க கையில காசு இருக்கு. அது உங்க பிள்ளைகிட்ட பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி நம்ம கையில இருந்து கட்டணுமே தவிர அந்த காசுனால அது நடக்கல. அவருடைய நன்மையினால் அது நடக்கும். அவருடைய ஆசீர்வாதம் நம்ம கையில காசா கொடுத்து, இப்ப இவ எங்க தங்கச்சி பிள்ளை ஜூதெல்லாம் நின்றா நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த கார்டை கொடுத்துருவேன், பணத்தை கொடுத்துருவேன். நீ போய் ஃபுட் சிட்டி போயிட்டு வா, கெரவனுக்கு போயிட்டு வா. ஆனா அவன் போக்குல அவர் முதுகு இப்படிதான் இருக்கும். இப்ப நேரம் ஆயிட்டு நீங்க உங்க பிள்ளைகிட்ட பாத்துருப்பீங்க. போயிட்டு வாங்கிட்டு வரக்குள்ள கட்டிட்டு வருவாரு. மாமா நான் இப்படி பண்ணேன். அந்த உணர்வை கொடுத்தோன்ன அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிள்ளைகிட்ட கொடுத்து செய்யறது. அவங்க போய் அவங்க சொன்ன எங்க பசங்க இவ்வளவு வளர்ந்தாலும் என் பர்ஸ கொடுப்பேன், நீங்க பில்ல கட்டிட்டு வாங்க, ஜூடு வரும் அப்படி கட்டிட்டு நிறைஞ்சு. அந்த உணர்வுக்காக பிதா நம்மளை பார்த்து ரசிக்கிறார். சில நேரம் தொகையா பணத்தை கொடுத்து எண்ணி கொடுங்கடான்னு சொல்லுவேன். இதுல இருக்காங்க எண்ணி இருக்கீங்க, சில விஷயங்களை கொடுப்பேன் பண்ணிட்டு. உங்களை ரசிக்கிறதுக்காக உங்க கையில இருந்து போகுதே தவிர அது உங்களை வாழ வைக்கிறது கிடையாது. அது ஒரு சாதாரண பேப்பர். அந்த பேப்பர் அவங்க அடையாளம். அந்த பேப்பர் உங்க நாட்டுல ஒரு வேல்யூ. அதை கொண்டு போய் இன்னொரு நாட்டுக்கு கொடுத்தா செல்லுபடி ஆகாது. அது மேல நம்ம அட்டாச் இருக்கு, பேங்க் மேல இருக்கு. நம்ம அடையாளமே அவர்தான். அவர்ல அட்டாச்மெண்டா இருக்கும்போது ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடர்ந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருதயத்தை பிரிச்சு பொசிஷன் வைக்கும் போது நம்மகிட்ட குடுன்னு சொன்னா அது ஒரு நல்ல ஃபீலா இருக்கும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு பலத்தை கொடுத்துருக்க. ஆனா நான் உங்களுக்கு இது பத்தி போட்டிருக்கேன். நீங்க கிவிங்க பத்தி நிறைய கேட்கணும். ஆனா எந்த ஒரு கிவிங்க பத்தி செய்தியும் உங்க ஃப்ரீடமையும் உங்க லவ், காட்ஸ் லவ்வ கிரிட்டிசைஸ் உங்களை பண்ணியோ அல்லது உங்களை குற்றப்படுத்தி உங்களை பயமுடுத்தி கொடுக்கிற இடத்துல கிவிங்க பத்தி எது டீச்சிங்ஸ் கேட்டாலோ யாரு பேசினாலும் கேட்காதீங்க. அது வேணாம். உங்களை சன்ஷிப்ல பங்கெடுக்க வச்சு சுதந்திரமா அன்பா கொடுக்கிற இடத்துல இருக்குன்னா அதை மட்டும் கேட்கும். அது உங்களை கம்ஃபர்ட்டுக்குள்ள கொண்டு போகும். அது உங்களுக்குள்ள கான்ஃபிடன்ஸ் உண்டாகும். இந்த இயர் லவ் யூ ஆல்.